வந்து கடலூர், இந்த நாகப்பட்டினம், இந்த புதுவை ஓரத்தில் அந்த சுனாமியால் ஏற்பட்ட பாதிப்புகளில் கடலூரில் தான் நான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் சொன்ன இந்த பீதி பயங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பீதி, அதாவது சுனாமி வருதுங்கிற பீதி. நாங்கள் பரங்கிப்பட்டியில் ஒரு இடத்துல நம்ம செய்தியாளர்கள், கேமராமேன் எல்லாம் நின்றுட்டு செய்தி அந்த பாதிக்கப்பட்ட இடங்களில் நியூஸ் கவர் செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு சுனாமி வருது. நீங்கள் சொன்ன மாதிரி யாரோ சொன்னதில்லை, பார்த்தா திடீர்னு நாங்கள் நியூஸ் ஒருத்தர் பேட்டி எடுத்துகிட்டு இருக்கோம், பின்னால் திரும்பி பார்த்தா யாருமே காணும், எல்லாம் ஓடிட்டாங்க. பார்த்தா சுனாமி வருதுன்னு அவரும் ஓடுறாரு, நாங்கள் எல்லாரும் ஓடுறோம். எங்கள் கார் டிரைவரை பார்த்தா அங்கே பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய பனைமரத்தில் ஏற ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு பயம், உயிர் பயம். இதே போல் நம்ம கேமராமேனும் இந்த டிராக்டரில் இந்த சைலன்சர் இருக்கும், அதை பிடிச்சி கையெல்லாம் சுட்டுட்டு அவர் தப்பிச்சு ஓடுறாரு. ஆனால் வரலை. இந்த பீதி வந்து இங்கே கடலூரே இப்படி இருந்தது. நீங்கள் அந்தமானில் சொன்னீங்க, அந்த பீதி வந்து கடலூர்லேயே இருந்தது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக அந்த பிணங்கள், அதாவது இறந்து போனவங்கள உடல்களை வந்து அப்புறப்படுத்தாத சூழ்நிலையை வந்து கடலூரில் பார்த்தோம். நானும் அங்கே ஒரு 15 நாள் இருந்தேன், கடலூர், நாகப்பட்டினம் அந்த ஏரியாவில். இந்த கடலூர் பகுதியில் அந்த சிறு மீனவ குப்பங்கள் இருக்கனால அந்த பகுதிகளுக்கு அந்த மீட்பு படையினர் இங்கே சென்னையிலே போக முடியல. ஏன்னா நீங்கள் சொன்னதாவது அங்கே ஒரு அது நிக்கோபார் தீவு, அங்கே ஊரே அழிஞ்சிட்டு அந்த மாதிரியான சூழ்நிலை இங்கே இல்லை. ஓரளவுக்கு கிராமங்கள் அழிஞ்சிருக்கு. அந்த கிராமங்களில் என்ன பாதிப்பு, யார் காணாமல் போயிட்டா அவங்களை தேடி வர்றதுக்கு ஆள் இல்லை. ஒட்டுமொத்தமாக கிராமங்கள் ஃபுல்லாக ஒரு மயானங்களாக ஒரு அமைதியான சூழ்நிலை தான் கடலூரில் இருந்தது. தண்ணீர், உணவுக்கு நீங்கள் அந்தமானில் கஷ்டப்பட்டுன்னு சொன்னீங்க. ஆனால் இங்கே நாங்கள் நகரங்களை ஒட்டியுள்ள சுனாமி பாதிப்புக்கு அருகில் உள்ள கடலூர் மாவட்டத்துலேயும் அங்கே வந்து உணவு, தண்ணீருக்கு வந்து ஒரு சில இடங்கள் தான் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஏன்னா அந்த இடத்துல நிறைய அந்த சுகாதாரமற்ற உணவு மற்றும் மீன் பிடிக்கிறதுக்கு யாருமே போகலை. மீன் விற்பனைகள்லாம் வந்து தடை பண்ணிட்டாங்க. எல்லாருமே இந்த மனிதர்களை வந்து இந்த மீன் வந்து தின்றுக்குமோ கடலில் அப்படின்னு யாருமே மீனை சாப்பிடல. ஒரு மாதமாக அந்த மீன் விற்பனை, மீன் கடைகள்லாம் அந்த அச்சம், அதை சாப்பிட்றதுக்கான ஒரு உணர்வே இல்லாமல் ஒரு நிலைமையெல்லாம் இருந்தது. இதே போல் நாகப்பட்டினத்துலேயே ஒரு 2000 அந்த அக்கரைப்பேட்டை, கிச்சாங்குப்பத்தில் பார்த்த இடங்கள்லாம் சடலங்கள், பிண குவியல்கள், ஒரே இடங்களில் புதைப்பது. எங்கே புதைப்பது, யார் காணாமல் போனால், அவங்கள தேடுறதுக்கு ஆள் இல்லாமல், அம்மா அப்பா இல்லாமல், தங்கச்சி இல்லாமல், குடும்பத்தில் யாருமே இல்லாமல், ஒருத்தர் குழந்தைகள்னு இப்படி ஒட்டுமொத்த அந்த மனித வாழ்க்கையே வந்து அந்த கடலூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் சீர்குலைத்துட்டு அதனோட பாதிப்புகள் இந்த 20 ஆண்டுகளுக்கு பின்னரும் அவங்களுக்கு வந்து அழியாத, நீங்காத ஒரு சுவடுகளாக தான் இருக்கும். அதே போன்று அந்தமான் கார் நிக்கோபாரில் மொத்தமாக அந்த பாதிப்புகள், சுனாமி மற்றும் நிலநடுக்கம் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பில் வந்து கிட்டத்தட்ட 400 பேர் இறந்ததாகவும் 3000 பேர் காணவில்லை என்றும் தெரிவித்திருந்தார்கள். இது அதிகாரப்பூர்வமாக அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அங்கு நான் சென்று பார்த்தபொழுது பல கிராமங்களில் ஒன்றுமே இல்லை. கிராமங்கள் இருந்ததற்கான சுவடுகளே இல்லை, வெறும் கடற்கரை தான் இருக்கிறது. வீடு இருந்தது, இங்கெல்லாம் வீடு இருந்ததுங்க, 100 வீடு இருந்ததுங்கன்னு சொல்லுவாங்க. வீடு இருந்ததுக்கான சுவடே இல்லை. அப்படி என்றால் அங்கே இருந்தவர்கள் என்ன ஆனாலும் யாருக்கும் தெரியவில்லை, தப்பித்தார்களா என்றும் இன்னும் தெரியவில்லை. ஆனால் அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால், அங்கு வந்து அந்தமான் கார்களை பற்றி மற்ற மக்களுக்கு தெரியாதனால சில பேருக்கு தெரிஞ்சிருக்கா, பலருக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் அங்கே போகிறது வந்து ஐலாண்ட் கார்டு ஒன்று கொடுப்பார்கள். அதாவது நம்ம மெயின் ஐலாண்ட் என்று கூறுவார்கள். இந்தியாவே மெயின் ஐலாண்ட் என்றும், மெயின் ஐலாண்ட் வரக்கூடியவர்களுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க, ஐலாண்ட் கார்டுன்னு கொடுப்பாங்க. அந்த கார்டு இருந்தால் தான் நீங்கள் அந்தமான் கார்டு நிக்கோபார் வசிக்கிறீங்கன்னு அர்த்தம். தமிழ்நாட்டை சேர்ந்த பலர் வந்து அங்கு சென்று பல தீவுகள் குடியேறி இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பேர் அந்த கார்டு வாங்கலை, டூரிஸ்டாக போயிட்டு அங்கே அப்படியே இருந்துட்டாங்க. அதனால அவங்க இருந்ததுக்கான அடையாளங்கள் இல்லாதனால கணக்கெடுக்கெல்லாம் அவங்க பேர் வரவே இல்லை. ஏன்னா பல சடலங்கள் அடித்து வரப்பட்டன, பல சடலங்கள் கடலுக்குள்ளேயே சென்று விட்டன. கடலுக்குள் சென்ற சடலங்களுக்கு கணக்கே இல்லை. எனவே இந்த இறப்புகள் அதிகமாக இருக்கும் என்று அப்பொழுதும் பேசப்பட்டது, இப்பொழுதும் பேசப்படுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக அவர்கள் அங்கு வசிதற்கான அடையாளம் இல்லாததால் அவர்கள் இறப்புல வந்து அவங்க கணக்கு காட்ட முடியவில்லை என்பதுதான் உண்மையான நிலவரம் ஒன்று. அதே போன்று நான் பார்த்ததில் இன்னும் அதிர்ச்சியான விஷயங்கள் என்னென்றால், ட்ரிங்கெட் ஐலாண்ட் என்ற ஒரு ஐலாண்ட் இருந்தது. அந்த கார் நிக்கோபார் தீவு கூட்டங்கள்ல இருக்கும். அந்த தீவே 2ஆக உடைந்து விட்டது, நடுவிலே கடல் வந்து விட்டது. இப்படி இருந்த தீவு இப்படி உடைந்து நடுவில் கடல் வந்து விட்டது. அது போன்ற ஒரு கச்சால் தீவுகள், கச்சால் தீவு, கேம்பல் பே, கச்சாலை விட கேம்பல் பே என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தை சுற்றி நாங்கள் சென்று பார்க்கும்பொழுது முதலைகள் எல்லாம், கடலிலே முதலைகள் சுற்றி கொண்டிருந்தன. அந்த முதலைகள் எத்தனை உடல்களை கடித்து தின்றதோ, என்ன நடந்ததோ தெரியவில்லை. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்றால், நாகரிகத்தை ஒட்டி வாழ்ந்த நாம் தான் இப்படி பாதிக்கப்பட்டோம். ஆனால் அந்த பழங்குடிகள் 2 பேர்கள் இறந்தார்கள். அதாவது அது தொன்மையாக இன்னும் பழங்குடிகளாகவே இருக்கின்றவர்களை 2 பேர் தான் இறந்தார்கள். மற்றவர்களெல்லாம் இந்த சுனாமி வருவதற்கு முன்பாக, நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு முன்பாக அந்த எச்சரிக்கை ஒளியை பறவைகள், விலங்குகள் எல்லாம் உணர்ந்திருக்கின்றன. பலரும் அறிந்திருப்பார்கள், அதை நிறைய சமூக ஊடகங்களை சொல்லியிருக்காங்க. அந்த சமிக்ஞைகளை கொண்டு இவர்களும்
உயரமான பகுதிகளுக்கு, அந்த காடுகளில் உள்ள உயரமான பகுதிகளுக்கு சென்று தங்கிவிட்டார்கள். அதனால் அவர்கள் பெரிய இழப்பே ஏற்படலை. இறந்தவர்கள் எல்லாருமே யார் என்றால் கடற்கரையை ஒட்டி வசித்த நாகரீகவாசிகள். நாகரீகம் நம்ம தற்போது நவீன யுகத்துடன் கலந்து வாழ்கின்றவர்கள் தான் இறந்து போனார்கள். இது அதிர்ச்சி. அங்க பார்க்கும்போது அந்த அதிர்ச்சிகள் தொடர்ந்து காணப்பட்டது. அவர்கள் மழை பெய்து இந்த மலை வசிச்சிருப்பாங்களோ அந்த மலை, அந்த காடுகள், அதாவது அந்த தீவுகள்ல சில தீவுகள் தான் தட்டையான தீவுகள், சில தீவுகள் காடுகளுக்கு சிறு சிறு குன்றுகள் இருக்கும், அது மேல ஏறிட்டாங்க எல்லாரும். அந்த பழங்குடி, அதை இன்னும் பல தீவுகள்ல பழங்குடிகள் நாம் சென்று பார்க்க முடியாது. என்னால அவர்கள் வசிப்பதற்கு யாரும் தடை, உள்ளே போகக்கூடாது, அவருடைய பண்பாடு வாழ்வியல் மாற்றப்படக்கூடாது என்பதற்காக இந்த நவீனங்களை தொடாமல் சில தீவுகள் இருக்கின்றன, அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட்ட தீவுகள். அங்கெல்லாம் இந்த சுனாமி காலத்திலே என்ன நடந்தது என்று பார்ப்பதற்காக ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக சிறப்பு உதவி பெற்று நாங்கள் சென்றிருந்தோம். அப்போது பார்த்த காட்சிகளை தான் தற்போது பதிவு செய்கிறேன். இன்னும் நிறைய காட்சிகளை நாங்கள் பார்த்தோம். ராணுவத்தினர் எங்களிடம் கையெழுத்து வாங்கி கொண்டார்கள். சில காட்சிகளை நாங்கள் வெளியே சொல்லக்கூடாது என்றால் நாங்கள் சிறப்பு அனுமதி பெற்று சென்றால் அந்த அனுமதி, அதனால் அந்த நாகரிகத்திற்காகவும் அந்த உறுதிமொழியை நம்பியும் தற்போது சில விஷயங்களை சொல்ல முடிந்த விஷயங்களை சொல்கிறேன். ஆனால் பல தீவுகள், இங்கெல்லாம் தீவுகள் இருந்ததா என்று தெரியாத அளவுக்கு, ஆனால் 15 நாட்கள் பிறகு கழித்து, 2 வாரம் கழித்து நான் சென்னைக்கு திரும்புவதற்கு முன்பு ஒரு முறை ராணுவ ஹெலிகாப்டர் சுற்றி பார்ப்பதாக கேட்டபோது அழைத்து சென்றார்கள். ராணுவ உதவியுடன் நான் சென்றிருந்தேன். அப்பொழுது கடல் மூழ்கி இருந்த தீவுகள் வெளியே தெரிய ஆரம்பித்தன. அப்பொழுதுதான் தீவுகள் என்னென்ன, கிட்டத்தட்ட 1 வாரம் கழித்துதான் தீவுகளுக்கு செல்ல முடிந்த நிலையே ஏற்பட்டது. அப்படி என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் அந்தமான் நிக்கோபார் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் என்று. மிக மோசமான பாதிப்பு. இதுவரை நாம் எத்தனையோ அழிவுகளை பார்த்திருக்கிறோம், வெடிகுண்டுகளை வெடித்து பல போர்களை பார்த்திருக்கிறோம், எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த கடந்த 150 ஆண்டுகள்ல அறிவியல் ரீதியாக அனைத்தையுமே கண்டறியக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துவிட்ட இந்த காலகட்டத்திலே மிகப்பெரிய அழிவு. நான் ஏற்கனவே சொன்னது போல 4-5 மணி நேரத்திலே 2,80,000 பேரை காவு கொண்ட மிக பெரும் பேரழிவு என்றால், உலகம் கண்டிராத பேரழிவு என்றால் 2004 சுனாமி தான். அது கிராமங்களையும் விட்டு வைக்கவில்லை, நகரங்களையும் விட்டு வைக்கவில்லை, ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் காவு கொண்டது என்பது மறக்க முடியாத அதிர்ச்சியான உண்மை. கண்ணன், இது ஒரு தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு 12,000 பேர் இறந்திருந்தாலும் இதில் ஒரு 10,000க்கும் மேற்பட்டவர்கள் மீனவ சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான். எந்தவித பாதுகாப்புமின்றி, எந்த விதமான ஒரு தகவல் தொடர்புமின்றி தான் அவர்களுடைய அந்த பாரம்பரியமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த தொழிலை செய்து வருபவர்கள் அவர்களுடைய இன்னுரை ஈந்து உணவு உற்பத்தியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த மீனவ சமூகத்தினருக்கு இந்த வானிலை தொடர்பான முன்னறிவிப்புகள் மற்றும் அது தொடர்பான பேரழிவு தகவல்களை முன்னரே தெரிவிக்க வேண்டும், அதற்கான ஒரு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பது இந்த சுனாமி பேரலை நமக்கு உணர்த்தியது. அவர்கள் பட்ட துயரங்கள் இனியும் பட வேண்டாம் என்பதுதான் நம்ம நேரடியாக கண்ட காட்சிகளோட இதா இருக்கு. நீங்க சொன்ன ஒரு புள்ளியோட நான் கூடுதலாக ஒரு பாயிண்டை சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அது என்ன மிக முக்கியமானது, அதற்கு முன்னால் சுனாமி அறிவிப்பு கொடுப்பதற்கான எந்த உபகரணமும் பெரிதாக இந்தியாவிலே இல்லை. இந்தியாவில் மட்டுமல்ல, இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகளிலும் இல்லை. இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் பல எச்சரிக்கை மணிமானிகள் எல்லாம் தற்போது கடலிலும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன, பல இடங்களில் பல நகரங்களில் வைக்கப்பட்டிருக்கின்றன, உடனுக்குடன் தகவல் அறிவதற்காக. இப்போது சுனாமி வருகின்றது என்ற ஒரு செய்தியை போட்டால் போடும் மக்கள் தெளிவாகி விடுவார்கள். என்ன செய்ய வேண்டும், நிலநடுக்கம் ஏற்பட்டால் என்ன என்றால் இப்போது நமக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு விட்டது. ஆனால் அந்த 2004 விழிப்புணர்வு, சுனாமி என்றால் என்ன, டி சுனாமி என்று தான் படித்துக் கொண்டிருந்தோம். சுனாமி என்று டி சைலண்ட், டி சுனாமி என்று தான் படித்துக் கொண்டிருந்தோம். எனவே நமக்கு தெரியாத காலகட்டம். இப்பொழுது மக்கள் தெளிவாகிவிட்டார்கள். ஆனால் நாம் கற்றுக்கொண்ட படிப்பினைகள், விஞ்ஞானத்தை, அதிக தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்பது. பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டோம், உயிரிழப்புகள் ஒரு பக்கம் என்றாலும் கிட்டத்தட்ட பல நாடுகள் இன்னும் கூட அந்த சுனாமி பாதிப்பிலிருந்து மீளாத இடங்கள்லாம் இருக்கின்றன. ஓரளவு இந்தியா மீண்டு வந்து விட்டது, அதில் ஒன்றும் இது இல்லை. ஆனால் பொதுவாக ஒட்டுமொத்த பார்வையில் பார்க்கும்பொழுது இந்த 2004 சுனாமி பேரலை மிகப்பெரிய அழிவு, உலக வரலாறு காணாத மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தியது. இந்த அழிவு மீண்டும் வரக்கூடாது, வந்தாலும் அதை தடுப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்படக்கூடிய சூழல் தற்போது உருவாகியிருக்க என்பது மட்டும் ஆறுதல் தரக்கூடிய ஒரு அம்சம்.